உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் அம்பிகை ஜோதிடம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு பேசக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா மாத பலன்கள். மாத பலன்கள் வரிசையில் செப்டம்பர் மாத பலன்கள் மகர ராசிக்காரங்களுக்கு, மகத்தான மகர ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் அதை பற்றி தான் இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். இப்ப இந்த வீடியோல இந்த மாதத்துடைய கிரக அடைவுகள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மகரத்துக்கு 2ஆம் இடமான கும்பத்தில் ராகு பகவான், 3ஆம் இடத்தில் சனி பகவான், மிதுனத்தில் குரு பகவான், 8ஆம் இடமான சிம்மத்தில் செப்டம்பர் 14ஆம் தேதி சுக்கிர பகவான் பெயர்ச்சியே வர்றாங்க. அந்த சுக்கிர பகவானோடு கேது பகவானும் இருக்கிறாங்க. அதே சமயத்தில் புதன் பகவானும் சிம்மத்தில் இருந்து செப்டம்பர் 14ஆம் தேதி பயிற்சியாகி கன்னிக்கு வந்துடுறாங்க. செப்டம்பர் 13ஆம் தேதி கன்னியில் இருந்த செவ்வாய் பகவான் பயிற்சியாகி துலாமுக்கு வந்துடுறாங்க. செப்டம்பர் 17ஆம் தேதி சிம்மத்தில் இருந்து கேதுவோடு இருந்த சூரியன் செப்டம்பர் 17ஆம் தேதி பெயர்ச்சியாகி கன்னிக்கு வந்துடுறாங்க. ஆட்சி உச்சம் பெற்ற புதனோடு இணைந்து இருக்கிறாங்க. அப்ப இந்த கிரக பெயர்ச்சியில் ஆப்பட்டது மகர ராசிக்காரர்களாகிய எங்களுக்கு எப்படி இருக்கும்? இப்ப மகர ராசி இப்ப பலன் சொல்ல போறோம். பலன் சொல்வதற்கே எனக்கு ரொம்ப திருப்தியா இருக்குது. இவங்களுக்கு எந்தெந்த கிரகங்கள் ஃபேவரா இருக்குது அப்படிங்கிறத முதல்ல அந்த பாசிட்டிவ் சைடு நான் சொல்லிடுறேன். இவங்களுக்கு சனி பகவான் ரொம்ப நல்லா இருக்கிறாங்க. அது போக குரு 6ல் இருந்தாலும் அதனுடைய பார்வை படக்கூடிய இடங்கள் மகர ராசிக்கு நல்லா இருக்குது. அது போக செவ்வாய் பகவானும் அந்த குருவுடைய பார்வையில துலாம்ல அந்த செவ்வாய் பகவானும் இருக்கிறாங்க. அது போக இவங்களுக்கு பாக்யாதிபதி புதன் பகவான், அந்த புதன் பகவானும் ஆட்சி பிளஸ் உச்சத்தோடு கன்னியிலேயே இருக்கிறாங்க. அது போக அந்த சூரிய பகவானும் 8ல் இருந்த சூரிய பகவானும் 9ஆம் இடத்துக்கு புதனோடு இணைந்து புதாதித்ய யோகத்தோடு இருக்கிறாங்க. அப்போ டோட்டலா பார்த்தீங்கன்னா சனி, குரு, அது போக சூரியன், அது போக புதன், செவ்வாய், இந்த 5 கிரகங்களும் மகர ராசிக்காரங்களுக்கு ரொம்ப ஃபேவரா இருக்குது. அப்போ பாத்தீங்கன்னா இப்ப 7 சனி முடிஞ்சிருச்சு. நாம் எல்லாமே எவ்வளவோ கஷ்டப்பட்டோம், எவ்வளவோ பிரச்சனைகளை சந்திச்சோம். அது மெல்ல மெல்ல வெளியில வந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு ஒரு 70% பேர் எங்கிட்ட ஜாதகம் பார்த்தவங்க நிறைய பேர் சொல்லியிருக்கிறீங்க. நானும் உங்களுக்கு அடுத்தது என்னது நல்லது நடக்க போகும் அப்படின்னு உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து நிறைய பேருக்கு சொல்லியிருக்கிறேன். அது போக அதில் 25% 30% பேருக்கு ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புத்திகள் சரியில்லை. அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க, மெல்ல மெல்ல நீங்க முன்னேற்ற பாதையில் வந்துருவீங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நான் சொல்லியிருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சனி வக்ர கதியை வந்ததுனால கண்டிப்பாக ஒன்றும் பயப்பட வேண்டாம். சனி வக்ரம் அப்படிங்கிறது கொஞ்சம் வேகமாக சனி செயல்படும். அப்ப அந்த சனி பகவான் ஆகப்பட்டது இப்ப எங்க பார்க்கிறாரு அப்படின்னா 7ஆம் பார்வையாக புதனை பார்க்கிறாரு. அங்கே புதன் ஆட்சி பிளஸ் உச்சம். அப்ப அந்த ஆட்சி உச்சத்தோடு புதன் இருக்கும்போது சனியும் புதனும் நட்பான கிரகங்கள். புதன் வேகமான கிரகம், சனி ஸ்லோவான கிரகம். அதே சமயத்துல அந்த சனி பகவான் இப்ப வக்ரம் அடைஞ்சதுனால அதுவும் வேகம் எடுத்துருச்சு. அப்ப இதனால இந்த மகர ராசிக்காரங்களுக்கு 9ஆம் இடத்தை சனி பார்க்கிறாரு. அந்த 9ஆம் இடத்து அதிபதியும் அங்க சூப்பரா ஆட்சி பிளஸ் உச்சத்தோடு அருமையா இருக்கிறார். அப்ப மகர ராசிக்காரர்கள் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எவ்வளவோ சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு உங்களுடைய நிம்மதியை இழந்து
வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகளை சந்திச்சு இதற்கு மேலேயாவது நாம் நல்லா இருக்க மாட்டோமா அப்படிங்கிற ஏக்கத்தோடு இருக்கிறீங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த 9ஆம் இடத்து அதிபதி பாக்யாதிபதி பாக்யஸ்தானத்தில் ஆட்சி உச்சமாக இருப்பது மிகப்பெரிய யோகம். அது போக சனி பகவானும் அந்த புதனை பார்க்கறது இதை விட யோகம். இப்ப சனி ஒரு இருள் கிரகம். அதே சமயத்துல சூரியனும் அந்த புதனோடு இருக்கிறாங்க. அந்த சூரியனுங்கிறது அந்த ஒளி கிரகம். இப்ப இந்த சனியும் சூரியனும் பார்த்துக்கிறாங்க. இதனால ஏதாவது பிரச்சனையா? எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா புதன் அங்க ஆட்சியோடு இருக்கிறாங்க. அப்ப அந்த ஆட்சி பெற்ற இடத்துலதான் அந்த சூரியனும் இருக்கிறாங்க. அப்போ சனியும் சூரியனுடைய பார்வையினால எந்த பிரச்சனையும் உங்களுக்கு இந்த பீரியட்ல கண்டிப்பா வராது. இது ஒரு விஷயங்களா. அது போக பார்த்தீங்கன்னா அந்த புதன் நல்ல அறிவு, நல்ல திறமை, நல்ல சிந்தனை, எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது, எது செஞ்சா நம்ம நல்ல நிலைமைக்கு வருவோம், எந்த ரூட்ல போகணும், எந்த ரூட்ல போகக்கூடாது, இந்த விவரத்தை எல்லாத்தையுமே மகர ராசிக்காரங்களுக்கு காட்டி கொடுத்துரும். அப்போ பார்த்தீங்கன்னா நாம ஒரு தெளிவான பாதையில போவோம். நம்ம ஒரு பிஸ்னஸ் எடுத்தாலும் அதை சக்சஸ் பண்ணி காட்டுவோம். இது வரைக்கும் நம்ம என்ன தப்பு செஞ்சிருக்கிறோம், அந்த தப்பு இனிமேல் செய்யக்கூடாது அப்படிங்கிறது அந்த புதன் காட்டி கொடுக்கும். அது போக நம்ம வேலையில நம்மளுக்கு இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரெஸ் குறையும். வேலையில் இருக்கக்கூடிய நம்ம கூட வேலை செய்யறவங்கனால இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரெஸ், நம்மளுக்கு மேல உள்ளவங்க அவங்கனால நம்மளுக்கு வந்த அந்த அவங்க நம்மளை புரிஞ்சுக்காம அதனால நம்மளுக்கு குழப்பங்கள் அது எல்லாமே தீரும். அப்போ பார்த்தீங்கன்னா வேலையில நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணாலும் அதில் சக்ஸஸ் பண்ணுவீங்க. அது போக பிஸ்னஸ் நல்லா இருக்கும், எந்த குழப்பமும் இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 மடங்கு இந்த பீரியட்ல அப்படியே வளர்ச்சி ஆகிட்டு வந்துட்டே இருப்பீங்க. இது போக உங்களுக்கு அந்த செவ்வாய் பகவான் 4க்குரிய கிரகம். அப்போ அந்த 4க்குரிய கிரகம் செவ்வாய் பகவானை அந்த குரு பகவான் பார்க்குறாரு. அப்படி குரு பகவான் பார்க்கறதுனால அந்த செவ்வாய் அப்படிங்கிறது யாரு? பூமிகாரகன். அந்த யூனிஃபார்ம் சம்பந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்க, டாக்டருக்கு படிக்கிறவங்க, வக்கீல், அதுபோக மிலிட்ரியில் இருக்கிறவங்க, போலீஸு, கண்டக்டரு, இது மாதிரி நிறைய பேர் அவங்களுடைய வாழ்க்கையில் இந்த பீரியடில் அவங்க நினச்சதை கண்டிப்பாக சாதிப்பாங்க. அவங்க நினச்ச மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். இதற்கு முன்னாண்ட நான் ஆசைப்பட்டது கிடைக்கல, நான் வேலையை நல்ல வேலைக்கு போகணும்னு நினச்சேன், நான் இன்டர்வியூ அட்டன் பண்ணி இந்த மாதிரி வேலைக்கு வந்துட்டேன். அது போக பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த வேலையில் திருப்தி இல்லை, எனக்கு ஒரு நல்ல ஒரு வேலைக்கு போகணும்னு ஆசை இருக்குது, ஆனால் இந்த சமயத்தில் நம்ம கம்பெனியை மாற்றலாமா மாற்றக்கூடாதா அப்படின்னா தாராளமாக இங்கேயும் சரி, இப்போ வெளிநாட்டில் சிங்கப்பூர், மலேசியா, புருனே, அது போக ஆஸ்திரேலியா, கனடா, யுஎஸ்ஏ, லண்டன், சுவிட்சர்லாந்து, ஸ்பெயின், இத்தாலி, நார்வே, இந்த மாதிரி வெளிநாட்டில் நிறைய பேர் மகர ராசிக்காரங்க இன்றைக்கும் இருக்கிறீங்க. அவங்க தொழிலை மாற்றலாமா, வேறு கண்ட்ரிக்கு போகலாமா, இல்லை இருக்கிற இடத்துலையே வேறு கம்பெனிக்கு போகலாமா அப்படின்னா தாராளமாக செய்யலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய வேலையில் எந்த சிக்கலும் இல்லை, நான் வேறு கம்பெனிக்கு மாறணும்னா அப்படி எதுவுமே வேண்டாம், அதை அப்படியே பயணம் பண்ணுங்க. இப்போ நீங்கள் நிதானமாக இருக்கக்கூடிய ஒரே இடம் எது அப்படின்னா உங்களுக்கு சுக்கிர பகவான் கேது கூட இணைஞ்சிருக்கிறாரு. சுக்கிர பகவான் யாரு? உங்களுக்கு 5க்குரிய கிரகம், 10க்குரிய கிரகம். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த 5 அப்போ அந்த 5, 10க்குரிய கிரகமாகப்பட்டது அந்த சுக்கிர பகவான் கேது கூட இணைஞ்சிருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு திருமண வாழ்க்கை, இப்போ ஒரு பொண்ணு பார்க்க போறீங்க, நீங்க நினைச்ச மாதிரி பொண்ணு கிடைக்காது. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு அழகும் இருக்கும், அறிவும் இருக்கும், வேற ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும். அது போக அந்த பொண்ணுக்கு சம்பளம் கம்மியா இருக்கலாம், உங்களுக்கு நீங்க
பிடிச்சிருக்குன்னு நினச்சிட்டு வந்ததுக்கப்புறம் அந்த பொண்ணை பற்றி சில குழப்பங்கள் வரும். மீண்டும் பார்த்தீங்கன்னா அந்த கல்யாணம் நடக்காமல் போகும். இல்லை 2 பேத்துக்கு ஆணும் பெண்ணுக்கும் பிடிச்சிருக்குது, வேலை நல்லா இருக்குது, படிப்பு நல்லா இருக்குது, ஹைட்டு வெயிட் நல்லா இருக்குது, அழகு நல்லா இருக்குது, பிடிச்சிருக்குதுன்னு அப்படின்னு நீங்கள் சம்மதம் பேசிட்டு வந்தாலும் அந்த திருமண டயத்தில் இந்த கல்யாணம் நடக்காத அளவுக்கு சில பிரச்சனைகள் உருவாகும், குழப்பங்கள் வரும். அப்போ 2 பேரும் பார்த்து அந்த பொண்ணுக்கு அது குறை, மாப்பிள்ளைக்கு இது குறை அப்படின்னு சொல்லி இருந்தாலும் அது போக அந்த குறையில்லாமல் நிவர்த்தி பண்ணி அந்த குறையை இந்த குறையில ஒன்றும் பண்ணாது பெரியவங்க சொல்லி நீங்கள் 2 பேரும் மறுபடியும் சம்மதப்பட்டு அந்த கல்யாணத்துக்கு நீங்கள் ஒத்துக்கிட்டு இருந்தாலும் அந்த கல்யாணமும் நடக்காது. ஏன்னா இந்த சுக்கிரன் கேது கூட சம்பந்தப்பட்டிருக்கிறதுனால கண்டிப்பாக திருமண வாழ்க்கையில சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால இந்த 1 மாச காலத்துல, அதாவது செப்டம்பர் 14 1 மாசம் திருமண காரியங்களை இப்போதைக்கு செய்வது அப்படிங்கிறது மகர ராசிக்கு நல்லா இல்லை. அது போக பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஹோட்டல் சம்மந்தப்பட்ட தொழில், இந்த கிஃப்ட் ஐட்டம் சம்மந்தப்பட்ட தொழில், அது போக பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர், பூஜை பொருட்கள், அந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறது, இந்த மாதிரி பிஸ்னஸில் இருக்கிறவங்கள கொஞ்சம் நிதானமாக இருங்க. அது போக பார்த்தீங்கன்னா உங்களுடைய இல்லற வாழ்க்கையிலுமே உங்களுடைய குடும்பத்திலையுமே நீங்கள் பேசக்கூடிய பேச்சும் கொஞ்சம் நிதானமாக இருக்கட்டும். ஏன்னா மகர ராசிக்காரங்க நீங்கள் முதலே எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கிறீங்க. இந்த பீரியடில் கண்டிப்பாக நீங்கள் பேச்சு நிதானம், பேசும்போது யோசனை பண்ணி பேசுங்க. மகர ராசிக்காரங்களுடைய மனைவிமார்கள் யாராக இருந்தாலும் அவருக்கு இந்த 1 மாதம் டைம் சரியில்லை அப்படிங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அவங்க பேசுகிறதையும் பெருசாக எடுத்துக்காமல் இருந்தால் குடும்பம் நல்லபடியாக போயிட்டுருக்கும். ஒன்றும் கவலைப்படாதீங்க. அது போக பார்த்தீங்கன்னா இந்த சுக்கிரன் அப்படின்னாவே இந்த தொடைப்பகுதி, இடுப்பு கீழே தொடைப்பகுதி, அந்த முட்டிங்கள், இந்த மாதிரி இடங்கள்ல ஏதாவது பிரச்சனை வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அந்த பிரைவேட் பார்ட்டு, அந்த தொடைப்பகுதி. அப்போ பார்த்தீங்கன்னா எந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்தாலும் உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் செலவு கொடுக்கும். அதே சமயத்தில் உங்களுக்கு குரு பகவான் உங்களுக்கு 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால, உடல் ஸ்தானத்தை பார்க்கறதுனால பிரச்சனைகள் வரும். ஒன்றும் பயந்துக்க வேண்டாம், அது தப்பிச்சுக்குவீங்க. ஆனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. அந்த சுக்கிரன் கேது அப்படிங்கிறது அந்த கிருமிகள் சம்மந்தப்பட்டது, காற்றுல கிருமிகள் ஸ்ப்ரெட் ஆகிறது, ஏதாவது அலர்ஜி சம்மந்தப்பட்டது, இது மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் பார்த்து நிதானமாக இருங்க, ஒன்றும் பயப்பட வேண்டாம். நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.